அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாத கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சூரபத்மனை போரில் வென்றவன் இந்திர மகளான தெய்வ யானையை மணந்த திருத்தலம்தான் திருப்பரங்குன்றம். ஆசுரன் சூரபத்மனோடு முருகப்பெருமான் போரிட்டு வெற்றி கண்டு திருவாகை சூடிய திருத்தலம்தான் திருச்செந்தூர் கோவிலாகும். அடுத்ததாக மாங்கனிக்காக விநாயக பெருமானோடு போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற திருத்தலம்தான் பழனி திருத்தலம். அடுத்ததாக தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரம் மோதி தகப்பன் சுவாமியாக காட்சி தந்த திருத்தலம்தான் சுவாமி மலை. அடுத்ததாக சூரனை வதம் செய்த பின்னர் சினம் தணிந்து குறவன் மகன் வள்ளியை மணந்த திருத்தலம்தான் திருத்தணிகை மலை. அடுத்ததாக ஔவைக்கு பழம் உதிர்த்து வள்ளி தெய்வயோனு காட்சி தந்த திருத்தலம்தான் பழமுதிர்ச்சோலை. இவ்வொரு சிறப்புமிக்க 6 படை வீடுகளும் இதுவே. அடுத்ததாக ஔவைக்கு பழமுதிர்த்து கொடுத்த இந்த பழமுதிர்ச்சோலை தனி சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து 6 கோவில்களும் தமிழ்நாட்டிலேயே அமைந்ததால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். சரவணன், கார்த்திகேயன், குமரன், கந்தன், வடிவேலன், சுப்பிரமணியன், சுவாமிநாதன், செந்தில்நாதன், ஆறுமுகன், சண்முகன் போன்ற எண்ணற்ற பெயர்களில் பரம்பல் முருகப்பெருமான் வழங்கப்பெறுகிறார். புராணங்களில் இவரை சிவபெருமானுடைய மகனாக கூறப்படுகிறது. புராணங்களின்படி பரம்பொருள் சிவபெருமானிடமிருந்து புறப்பட்ட தீப்பொறி சரவண பொய்யில் 6 பகுதிகளாக விழுந்தன. இந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருப்பெற்றது. கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் இருந்தன. 6 குழந்தைகளும் 6க்கு ஒரு குழந்தையாக எடுத்து வளர்த்தனர். பின்னர் ஒரு கார்த்திகை தின நாளில் பார்வதி தேவி அவர்கள் இந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர இணைத்தார்கள். 6 முகங்களையும் பெற்ற இவர் ஆறுமுக பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். கார்த்திகை மாத கார்த்திகை பெண்கள் இவ்வாறு செய்ததால் கார்த்திகை திருநாள் என இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறார்கள். இந்த கார்த்திகை தினத்தில் இது நடைபெற்றதனால் இதனை கார்த்திகை என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை வளர்த்தமையால் கார்த்திகை பெண்களை சிறப்புவிக்கும் வகையில் இந்த விரதம் ஏற்படுகிறது. தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ பொருளை முருகப்பெருமான் உணர்த்தியதாக வரலாறு உண்டு. ஓம் என்பது ஆ உ மா என்ற முன்றெழுத்தின் சேர்க்கையால் உண்டானது. ஆ படைத்தல், உ காத்தல், மா உடுக்கல் என்ற முறையே பொருள்படுகிறது. ஆ உ மா என்னும் 3 இணைந்து உண்டான ஓம் எல்லா எழுத்துக்களுக்கும், எல்லா ஓசைகளுக்கும், எல்லா நூல்களுக்கும் மூலமாக உள்ளது. முருகு என்ற 3 எழுத்துகளிலும் ஆ உ மா மூலமாக உள்ளதனால் முருகன் ஓம்கார வடிவமானவராக திகழ்கிறார். பரம்பொருள் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததாகவும் மதுரை சங்கத்தின் தலைமை புலவராகவும் மீட்டிருந்து தமிழ் சங்கத்தை வளர்த்ததாகவும் கூறப்படுகிறது. தெய்வ யானை கிரியா சக்தியாகும், வள்ளி இச்சா சக்தியாகும், வேல் ஞான சக்தியாகும், மயில் ஆணவம் என்னும், சேவல் சிவஞானம் என்றும் கூறுவர். முருகன் திருப்பெயர்கள் எண்ணிலடங்காதது. ஆறுமுக பெருமானின் அவதாரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு மிக்கதாகவே கருதப்பட்டது. முருகப்பெருமானுக்கு சிறப்பு சேர்க்கும் 6 வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்வதுதான் திருப்பரங்குன்றம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மதுரை தென்மேற்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலாக இங்குதான் முருகப்பெருமான் தெய்வ யானை திருத்தலமாக தெய்வ யானையுடன் காட்சி தருகிறார். இங்கு திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தலத்தில் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய் தந்தையர் பிரணவ மந்திரம் உபதேசித்த போது முருகப்பெருமான் அந்த உபதேசம் கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவோ அறிந்து கொள்ள வேண்டும், மறைமுகமாகவோ அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உலகநீக்கி ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டமையால் இக்குற்றத்தின் பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருக்கரங்குன்றத்திற்கே வந்து தவம் செய்தார்.
இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். பரம்பொருள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் காட்சி அளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தருவதாக இருக்கிறது என ஐதீகமாகும். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆவணி மாத கார்த்திகை விரதமானது மாபெரும் சக்தி உள்ளது. உங்களுக்கு சூரிய கிரக தோஷம் ஏற்பட்டால் கண்டிப்பாக பரம்பொருள் முருகப்பெருமானை இந்த ஆவணி மாத கிருத்திகை நாட்கள், அதாவது கார்த்திகை நாட்களில் வழிபடுவது சாலச் சிறந்தது. உங்களுடைய கிரக தோஷங்கள் விலகி உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேராக இருக்கட்டும், திருமண பேராக இருக்கட்டும், எந்த குறையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களை விட்டு நீங்கி உங்களுக்கு நல்லருள் வழங்கப்படும். முருகப்பெருமான் அவதாரம் செய்த நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டிருந்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களை பெற்றார். அதனால் முருகப்பெருமான் தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து வைத்து கொண்டார். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த முருகப்பெருமானின் சிறப்பு எண்ணற்றதாகும். தாரகாவன திடீர்களுடன் மனைவியர் தருகினை ஒரு சிவபிரான் மீது சிவனடைந்த அவரை கொல்வதற்காக பல பொருட்களை அவர் மீது அனுப்பினர். தன் எதிரே பகைத்து வந்த புலியையும் யானையும் உதிர்த்து தோலை போர்த்து கொண்டார். சிவபெருமான் ஏவிய பாம்புகளை ஆபரணமாகி பூண்டார். பின் ஒரு மான் அனுப்பப்பட்டது. அந்த மானை உமாமகேஸ்வரர் தனது திருக்கரத்தில் ஏந்தி கழித்தார். மலையரசன் பெற்றெடுத்த மாதை தலைநாள் ஒரு கால் பிடித்திருந்தார். உடனையும் குய்ய இக்கால் பிடித்திருப்பும் என்ற மான்விடும் தூது குறிப்பிடுகிறது. தலைவனும் தலைவியும் ஒருவர் விடும் தூது பொருளாக தனியே அமைந்து பிரபந்தங்கள் தாது என்ற பெயருடன் விளங்குகின்றன. சத்தம் கற்பனை திதத்திற்கு ஏற்ப ஒரு பொருளை தூது விடுவதாக பிரபந்தங்கள் இயன்றி இயக்கிறது. அவற்றுள் ஒன்றுதான் மான்விடும் தூது. அவ்வளவு சிறப்பு மிக்க பண்டைய புராணங்களில் எதுவாக இருந்தாலும் பரம்பொருள் முருகப்பெருமான் என்பதே தமிழ் கடவுளின் முக்கியமானதாகும். முக்கியமாக முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சாலச் சிறந்ததாகும், நல்ல பலனை தரவல்லது. குழந்தை பேருக்காக மட்டும்தான் பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதாக அனைத்து மக்களும் நினைத்து வருகிறார்கள். அது அப்படி இல்லை. எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த ஒரு குறை உங்களுக்கு இருக்கிறதோ அதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்தால் அனைத்து விதமான தடை எதுவாக இருந்தாலும் குழந்தை பேருக்காக மட்டும்தான் என்று கிடையாது, செல்வ வளர்ச்சிக்காகவும் எதிரிகளுடைய தொல்லை நீங்குவதற்காகவும் அனைத்தையும் கண்டிப்பாக இதனை தீர்த்து வைக்கிறார் முருகப்பெருமான். கார்த்திகை குறிஞ்சி கிழவன் என்றும் ஒரு குவயமே என பொருள் இருக்கிறது. உயிர்கள் யாவும் மலங்கள் நீங்கி மென்மை பெறும்படி புறவனங்கள் ஈன்றவரும் பொற்பதும் போன்றவளுமாகிய அம்பியின் அழகிய முளைப்பால் உண்ட குமரனையே சரவண பொய்கையில் தாமரை பூக்களால் தொட்டிலில் படுத்தவனும் சூரன் ஒளிய போவதனால் அழிவுறுமோம் என்று கடல் அளவும் சூரனுக்கு கவசமான தன்னை வேல் துளைக்கப் போகிறது என்று கிரவஞ்ச மழை அளவும் நான் வாழ்நாளை குலைக்க வல்ல பாலன் வந்து விட்டேன் என்று சூரன் மின் அளவும் இளம் குருத்து போன்றவனும் ஆகிய முருகப்பெருமானை உலகோர் குறிஞ்சி கிழவன் என கூறுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.